வணக்கம் மக்களே, ஜிகே டாக்ஸ்க்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிக் பாஸ் சீசன் 7ல் இன்னைக்கு நடந்த ரெட் கார்பெட் டாஸ்க்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹவுஸ்மேட்ஸ் என்ன செய்யலான்ற கேள்வியை ஹாட்ஸ்டாரில் கேட்டுகிட்டே வராங்க. அது மாதிரி இந்த வாரம் என்ன கேள்வினா, ரெட் கார்பெட் யாருக்கு விரிக்கலான்னு கேட்டப்போ அதிகமான ஓட்டு வந்தது அர்ச்சனாவுக்கு தான் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு தான் ரெட் கார்பெட்டை விரிக்க சொல்லி அந்த டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் கார்பெட் டாஸ்க்கை வச்சு எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ஃபன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இதிலிருந்து டைட்டில் வின்னர் யாருன்னு கெஸ் பண்ணி அவங்கள மறைமுகமாக பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ரெட் கார்பெட் டாஸ்கில் ரெட் கார்பெட் பெருசாக கொடுப்பாங்கன்னு பார்த்தா ரெட் கார்பெட்டை ஒரு கர்ச்சீஃப் சைஸில் கொடுத்து பாவம் அவங்கள தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டாங்க. இதில் மாயா என்கிட்ட ஒரு ரெட் கார்பெட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ளவுஸை தூக்கிட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ரெட் கார்பெட்டை விரிங்கன்னு சொல்லவும் விசித்ரா ஐயோ அர்ச்சனாவே டைரக்டாக சொல்லிட்டாங்க, விசித்ரா மேம் வேண்டாம், அவங்களுக்கு வயசுக்கு மரியாதை கொடுக்கணும், ஸோ நீங்கள் மட்டும் பண்ணுங்கன்றாங்க. உடனே மாயாவும் பூர்ணிமாவும் நாங்கள் மட்டும் ஏன் பண்ணணும், அவங்களும் பண்ணணும்னு சொல்லி வம்பு கிழக்கிறாங்க. அப்புறம் தினேஷ், மணி, விஷ்ணு 3 பேரும் கிச்சனில் நின்றுட்டு அர்ச்சனா டைட்டில் வின்னர்னே முடிவு பண்ணிட்டாங்க போல். அதுதான் மக்கள் எல்லாம் அர்ச்சனாவுக்கு ரெட் கார்பெட் விரிக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு கிண்டல் பண்ணி போறாமல் பயங்கரமாக அர்ச்சனாவை திட்டியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு லாய்க்கே இல்லை அப்படி இப்படின்னு அவங்க பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரெட் கார்பெட் டாஸ்க்கை பிக் பாஸ் எதற்காக அர்ச்சனா கொடுத்தாங்கன்னு தெரியல. அதாவது வெளியில் இருக்க நியூஸ் எல்லாம் உள்ளே தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வெளியில் அர்ச்சனாவுக்கு இருக்க சப்போர்ட்டை இதன் மூலமாக அவங்க தெரியப்படுத்துகிறாங்களா, இல்லை அர்ச்சனாவை வெளியில் தூக்கணுன்றதுக்காக ஏதாவது பிளான் பண்ணுறாங்களான்னு தெரியல. இது அர்ச்சனாவுக்கு எடுத்த வரமா இல்லை சாபமா, நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.